ஸ்டார்ட் பண்றேங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 18வது பாடலகான சதவீதம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை பற்றி படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய வகுப்பை தொடரலாம். சென்ற வகுப்புல நாங்கள் சதவீதம் அப்படி என்ன என்னென்று பார்த்த நாங்கள் அதோட ஒரு பின்னத்தை சதவீதமாக எவ்வாறு மாற்றுவது, ஒரு தசம எண்ணை சதவீதமாக எவ்வாறு மாற்றுவது, அதோட விகிதம் தரப்படும் பொழுது அதை எவ்வாறு சதவீதமாக எழுதுறதுன்னு பார்த்து நாங்கள். உதாரணமாக சதவீதத்தை நீங்கள் என்னென்று அடையாளம் காணுவீங்க. 55 பக்கத்துல சதவீத குறியீடு வந்திருக்கும். இதை நாங்கள் சொல்லுவோம் 55%. சதவீதமானது எப்பவும் 100க்கு கணக்கிடப்படும். 55% என்பது 100க்கு 55 ஆகும். 100க்கு 55% என்று வந்தாலே இந்த எண் பெருமானமானது 100க்கு 100ல 55 ஆகும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதோட ஒரு பின்னத்தை சதவீதமாக எவ்வாறு மாற்றுகிறது, 2ல் 1 இது ஒரு பின்னம். இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுறதுக்கு நாங்கள் 2 முறைகள் பார்த்து நாங்கள் இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணை அதாவது 100ஆக மாற்றி 2ல் 1 2 100 வார மாதிரியான ஒரு சமவெள பின்னம் ஒன்று காண வேணும். 2ல் 1 மேலையும் கீழையும் நாங்கள் 50ஆல பெருக்கும் பொழுது 2 தர 50 100, 1 தர 50 50. 2ல் 1 என்கிற பின்னத்தினுடைய பகுதி எண்ணை 100 வார மாதிரி ஆக அதற்கு ஒரு சமவெள பின்னம் காண வேணும். எந்த எண்ணால பெருக்கினீங்கன்னா 100 வரும். 2 பார்த்துட்டு அந்த எண்ணால பெருக்கி 100க்கு 50 என மாற்றின பிறகு நாங்கள் சதவீதமாக எழுதுவோம். அல்லது நேரடியாக 2ல் 1 சதவீதமாக எழுத வேண்டுமென்றால் 2ல் 1 தர 100ஆல நேரடியாக பெருக்கியும் நாங்கள் சதவீதமாக மாற்ற முடியும். 2ல் 1 100ஆல பெருக்கும் பொழுது இந்த 2ஐயும் 100ஐயும் நாங்கள் வெட்டலாம். வகுபடக்கூடிய ஒரே எண்ணால வெட்ட முடியும். 2ல் 2 ஒரு முறை, 100ல் 2 50 முறை. ஆகவே 50%. ஒரு பின்னத்தை சதவீதமாக இவ்வாறு மாற்றுவோம். ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு அந்த பின்னத்தை 100ஆல் பெருக்குவதன் மூலம் நாங்கள் சதவீதமாக மாற்ற முடியும். அல்லது அந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 100 வார மாதிரியான ஒரு சமவெள பின்னம் காண்பதன் மூலம் அந்த பின்னத்தை சதவீதமாக மாற்ற முடியும். இது நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள். இன்றைக்கு இந்த வகுப்புல இந்த விகிதத்துக்கும் சதவீதத்துக்கும் இடையில உள்ள தொடர்பு பார்க்க போறோம். அதாவது ஒரு விகிதத்தை எவ்வாறு சதவீதமாக எழுதுறது, அதே போல ஒரு சதவீதத்தை எவ்வாறு விகிதமாக எழுதுறது. முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள விகிதத்தை சதவீதமாக எழுதுக. விகிதம் தரப்படும் பொழுது அதை நாங்கள் சதவீதமாக எழுத போறோம். முதலாவதாக 45 முதலாவதாக சதவீதத்தை விகிதமா மாற்றிட்டு
தரப்பட்டுள்ள சதவீதத்தை விகிதமாக எழுதுக. தரப்பட்டுள்ள சதவீதத்தை விகிதமாக எழுதுக. நாற்பத்தி 5% நாங்கள் விகிதமாக எழுதுவோம். 45% என்பதனை நாங்கள் பின்னமாக 45 கீழே 100 என்று எழுத முடியும். 45% என்றா 100க்கு 45. ஆகவே தரப்பட்ட சதவீதத்தை பின்னமாக எழுதியிருக்கிறோம். இனி இந்த பின்னத்தை நாங்கள் விகிதமாக எழுதுவோம். பின்னத்தில மேல தொகுதியில இருக்கக்கூடிய எண் விகிதத்தினுடைய முதலாவது உறுப்பாகவும் பகுதியில இருக்கக்கூடிய எண் விகிதத்தினுடைய இரண்டாவது உறுப்பாகவும் வார மாதிரி எழுதுவோம். 45 கீழே 100 என்பதனை விகிதமாக இவ்வாறு எழுதுவோம். 45 100க்கு இந்த விகிதத்தை என்னென்று வாசிப்போம். 45 100க்கு இந்த விகிதத்தை இனி நாங்கள் விகிதமாக மாற்றிட்டோம். மாற்றின பிறகு இப்படியே விடக்கூடாது. இந்த விகிதத்தை எளிய விகிதமாக மாற்றுவோம், எளிய வடிவில மாற்றுவோம். ஆகவே 45ஆலையும் 100ஆலையும் வகுபடக்கூடிய ஒரு எண்ணால நாங்கள் 2ஐயும் வகுத்து இந்த விகிதத்தினுடைய 2 உறுப்புகளையும் 45ஐயும் 100ஐயும் 45ஆலையும் 100ஆலையும் வகுபடக்கூடிய ஒரு எண்ணால வகுக்கும் பொழுது இந்த விகிதத்தை நாங்கள் எளிய விகிதமாக மாற்ற முடியும். 45ஐயும் 100ஐயும் 5ஆல நாங்கள் வகுக்க முடியும். 45 5ஆல வகுப்படும், 100 5ஆல வகுப்படும். அப்ப 5ஆல வகுப்போம். 45 100 2 உறுப்புகளையும் வகுக்கக்கூடிய ஒரே எண்ணால வகுக்கிறோம். இங்கேயும் 5ஆல வகுங்க, இங்கேயும் 5ஆல வகுக்கிறோம். ஒரே எண்ணால வகுக்க வேணும். எளிய விகிதமாக மாற்றும் போது ஒரே எண்ணால வகுக்க வேணும், வேற வேற எண்ணால வகுக்க கூடாது. 45 5ஆல வகுத்த நீங்கண்டா 9, 100 5ஆல வகுத்த நீங்கண்டா 20. 45 5ஆல வகுக்கும் பொழுது 9, 100ஐ 5ஆல வகுக்கும் பொழுது 20. தரப்பட்டுள்ள சதவீதத்தை நாங்கள் விகிதமாக எழுதியிருக்கிறோம். அதிலையும் எளிய விகிதமாக மாற்றியிருக்க வேணும். தரப்பட்டுள்ள சதவீதத்தை விகிதமாக மாற்றி எளிய வடிவில நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக இதிலே இன்னும் ஒரு கேள்வி. 5½ இது கொஞ்சம் வித்தியாசமானது. 5½ என்பதனை விகிதமாக எழுதுவோம். 5½ என்பது சதவீதம் என்னும் போது 100க்கு 5½ ஆகும். சதவீதம் என்றா 5½ 100க்கு 5½ 5உடன் 2ல் 1 எழுதிட்டோம். இனி இந்த விகிதத்தை நாங்கள் அப்படியே வச்சுக்கொண்டு பின்னமாக நாங்கள் சுருக்கின பிறகு விகிதமாக மாற்றலாம். பாருங்க, இது ஒரு கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றி பிறகு நாங்கள் விகிதமாக மாற்றுவோம். 5½ முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். 2ஓட 5 பெருக்கினீங்கண்டா 10, 10ஓட 1 கூட்டினீங்கண்டா 11ன் கீழ் 2 கீழே 100. இந்த 5உடன் 2ல் 1 என்பதை முறைமையில்லா பின்னமாக மாற்றுறோம். 11 கீழே 2, அதுக்கு கீழே 100 இருக்குது. இப்ப பாருங்க, ஒரு பின்னம் ஒரு பின்னத்தால ஒரு முழு எண்ணை நாங்கள் வகுக்கிறோம். ஒரு பின்னத்தை
ஒரு முழு எண்ணால நாங்கள் வகுக்கிறோம். வகுக்கும் போது என்ன செய்வோம்? 11/2 ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால வகுக்கும் பொழுது இந்த கீழே இருக்கக்கூடிய முழு எண்ணின் நிகர் மாற்றினால நாங்கள் பெருக்க வேணும். அப்ப 100 நிகர் மாற்று 1/100. 11/100 ஒரு பின்னம். ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால வகுக்கும் போது முதலாவது இருக்க பின்னத்தை எழுதிட்டு கீழே இருக்கிற முழு எண்ணின் நிகர் மாற்றினால நாங்கள் பெருக்கவும். 100 நிகர் மாற்று 100ல் 1 பெருக்குவோம். 11 தர 1 11, 2 தர 100 200. அப்ப நாங்கள் ஒரு முறைமையான ஒரு பின்னமாக மாற்றியிருக்கிறோம். கொஞ்சம் வேலை செய்து கலப்பு பின்னம் இருக்கு, அதை முறைமையிலா பின்னமாக மாற்றின பிறகு 100ஆல வகுப்பது என்பது 100ல் 1ஆல பெருக்குவதற்கு சமனாகும். பெருக்கின பிறகு ஒரு முறைமையான ஒரு பின்னமாக மாற்றிட்டோம். இனி நாங்கள் விகிதமாக எழுதுவோம். 11 11ன் கீழ் 200 200ல் 11 என்பதனை விகிதமாக எழுதும் போது 11 200க்கு என்று எழுதுவோம். 200ல் 11 விகிதமாக எழுதுவோம் என்றால் 11 200க்கு. 11 முதலாவது 200 இரண்டாவது எழுதுவீங்க. 11 200க்கு என விகிதமாக எழுதியிருக்கிறோம். இந்த விகிதத்தை எளிய வடிவில நாங்கள் மாற்ற முடியுமான்னு பார்க்க வேணும். 11 இருக்கு, இங்க 200 இருக்கு. எளிய வடிவமாக நாங்கள் மாற்ற முடியாது. ஏனென்றால் 11ஐயும் 200ஐயும் வகுக்கக்கூடிய மாதிரி ஒரு பொதுவான எண் இல்லை. ஒன்றால வகுக்க வேணாம். 1 தவிர்ந்த 11ஐயும் 200ஐயும் வகுக்கிற மாதிரி பொதுவான எண் இல்லை. ஆகவே நாங்கள் 11ஐயும் 200 11 200க்கு என்பதனை எளிய விகிதமாக மாற்ற முடியாது. 11 200க்கு என்பதுதான் விடையாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் தரப்பட்டுள்ள சதவீதத்தை சதவீதம் தரப்படும் போது விகிதமாக மாற்றியிருக்கிறோம். இனி விகிதம் தரப்படும் போது சதவீதமாக மாற்றுவோம். தரப்பட்டுள்ள விகிதத்தை சதவீதமாக மாற்றுவோம். தரப்பட்டுள்ள விகிதத்தை சதவீதமாக எழுதுக. விகிதத்தை சதவீதமாக எழுதுகிறது. தரப்பட்டுள்ள விகிதத்தை சதவீதமாக எழுதுவோம். முதலாவது 1 2க்கு ஒரு விகிதம் தரப்படுகிறது. 1 2க்கு. இந்த விகிதத்தை நாங்கள் சதவீதமாக எழுதுவோம். நம்ம பாருங்க, விகிதத்தை சதவீதமாக எழுதுறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இப்ப பாருங்க, 1 2க்கு என்பதனை நாங்கள் பின்னமாக என்னென்று எழுதுவோம்? 2 2ல் 1 என எழுத முடியும். 1 2க்கு என்பதனை பின்னமாக நாங்கள் இவ்வாறு எழுதுவோம். 2ல் 1. இனி இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்ற வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்யறது? 100ஆல நாங்கள் பெருக்க முடியும். இப்ப 2ல் 1 100ஆல பெருக்கினீங்கண்டா 2ஐயும் 100ஐயும் வெட்டுங்கோ 50. 50% ஆகும். தரப்பட்ட விகிதத்திற்குரிய சதவீதம் 50% ஆகும். என்ன செய்திருக்கிறோம்? நேரடியாகவே தரப்பட்ட விகிதத்தை நாங்கள் பின்னமாக எழுதுகிறோம். பின்னத்தை சதவீதமாக மாற்றுறதுக்கு 100ஆல பெருக்க வேணும். 2ல் 1 100ஆல பெருக்கும் போது 50%.
அல்லது நீங்கள் இதை இன்னொரு முறையிலையும் செய்யலாம். 1 2க்கு அண்டு இருக்குது. அப்ப இந்த விகிதத்தை பின்னமாக மாற்றும் போது அந்த 1 என்பது தொகுதி எண்ணாகவும் 2 என்பது பகுதி எண்ணாகவும் இருக்கும். அப்ப நீங்கள் இங்கே இதுல வச்சு கொண்டே இதற்கு ஒரு சமவெளி பின்னம் காண முடியும். பகுதி எண் 100 வார மாதிரி. இப்ப இங்கேயும் 50ஆல பெருக்குங்கோ, இங்கேயும் 50ஆல பெருக்குங்கோ. பெருக்கினீங்கன்னா 50 தர உண்டு 50, 2 தர 50 100, 50 100க்கு என்ற விகிதமாக மாறிவிடுகிறது. இனி 50 100க்கு என்ற நீங்கள் இதனை சதவீதமாக என்னென்று எழுதலாம். 100ல் 50, ஆகவே 50% ஆகும். இப்படியும் நீங்கள் செய்யலாம். அதாவது விகிதத்தை முதலாவதாக விகிதத்தின் அந்த 2வது உறுப்பு 100 வார மாதிரி ஒரு சமவெளி பின்னம் கண்ட பிறகு சதவீதமாக மாற்றலாம். அல்லது இப்படி இது இலகுவாக இருக்கும். தரப்பட்ட விகிதம் தரப்படுகிறது, நாங்கள் சதவீதமாக மாற்றுவோம். ஆகவே விகிதத்தை பின்னமாக எழுதுவோம். 2ல் 1. பின்னத்தை சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் 100ஆல பெருக்கினோம் என்றால் சரி. 2ல் 1 தர 100 வெட்டுவோம். 2ல் 2 ஒரு முறை, 100ல் 2 50 முறை, 50% ஆகும். இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். 13 10க்கு 13 10க்கு என்னும் விகிதத்தை சதவீதமாக எழுதுவோம். தரப்பட்ட இந்த விகிதத்தை சதவீதமாக எழுதுவோம். ஆகவே தரப்பட்ட இந்த பின்னத்தை தரப்பட்ட இந்த விகிதத்தை பின்னமாக எழுதுவோம். முதலாவது விகிதத்தை பின்னமாக எழுதியிருக்கிறோம். 13 மேலையும் 10 கீழையும். தரப்பட்ட விகிதத்தை பின்னமாக எழுதியிருக்கிறோம். 13 கீழே 10. முதலாவது இருக்கிற உறுப்பு தொகுதி எண்ணிலையும், 2வது உறுப்பு விகிதத்தின் 2வது உறுப்பு பகுதி எண்ணிலையும் வார மாதிரி பின்னமாக மாற்றிட்டோம். இனி ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? அதை 100ஆல் பெருக்கினோம் என்றால் சரி. இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு 100ஆல பெருக்கிறோம். பெருக்கும் போது 10ஐயும் 100ஐயும் நாங்கள் வெட்ட முடியும். 10 100ஐயும் 10 100க்கு கீழே 1 இருக்குன்னு நினைச்சு கொண்டு 10ஐயும் 100ஐயும் நாங்கள் வெட்டுவோம். 10ஐயும் 100ஐயும் ஒரே எண்ணால வகுப்போம். 10ஐயும் 100ஐயும் 10ஆல வகுப்போம். 10ல் 10 ஒரு முறை, 100ல் 10 10 முறை. 10ல் 10 ஒரு முறை, 100ல் 10 10 10 தர 10 100, 10 தர 1 10. இனி பாருங்கோ, கீழே 1 அன்றுக்கு மேலே இங்கே 13 இங்கே 10. 13ஐயும் 10ஐயும் பெருக்கும் 130. கீழே 1 இருக்குது. 130 கீழே 1 130 தான். 130 1ஆல பிரிச்சீங்க என்றாலும் 130 தான். 130% ஆகும். சதவீதமாக மாற்றுவதற்கு தான் நாங்கள் 100ஆல பெருக்கிறோம். ஒரு விகிதத்தை சதவீதமாக மாற்றுறோம். ஒரு விகிதத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு அந்த விகிதத்தை அப்படியே பின்னமாக எழுதுகிறோம். அந்த விகிதத்தை சதவீதமாக மாற்றுவது என்பது அதற்குரிய பின்னத்தை சதவீதமாக மாற்றுவதற்கு சமனானது. அந்த விகிதத்தை பின்னமாக மாற்றிட்டு 100ஆல பெருக்கும் போது சதவீதமாக மாறிவிடும். ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் 100ஆல பெருக்க வேணும். இந்த விகிதத்திற்குரிய பின்னத்தை எழுதுகிறோம். 10ல் 13 சதவீதமாக மாற்றுவதற்கு 100ஆல பெருக்கும் பொழுது 10ம் 100ம் வெட்டுப்பட்டு மேல 130 இருக்கு. கீழே 1 பெருமானம் 130ன் கீழ் 1 அப்படின்னா 130 100ஆல பெருக்கும் போது சதவீதமாக மாறிவிடுகிறது. அப்ப இதற்குரிய சதவீதம் 130% ஆகும். அடுத்ததாக பிள்ளைகள், அப்ப நாங்கள் இப்ப விகிதத்தை சதவீதமாக எழுதின நாங்கள் சதவீதத்தை விகிதமாக
எழுதியிருக்கிறோம். இனி அடுத்ததாக ஏதேனும் ஒன்றின் யாதாயினும் ஓர் அளவும் அதன் முழு அளவும் தரப்படும் போது அதற்குரிய சதவீதத்தை கணித்தல். ஏதோ ஒன்றினுடைய ஒரு அளவும் ஏதேனும் ஒன்றின் யாதாயினும் ஓர் அளவும் முழு அளவும் தரப்படும் போது அதற்குரிய சதவீதத்தை கணித்தல். ஒன்றினுடைய யாதாயினும் ஓர் அளவும் முழு அளவும் தரப்படும் போது அதற்குரிய சதவீதத்தை கணித்தல். ஏதோ ஒன்றினுடைய யாதாயினும் ஒரு அளவும் முழு அளவும் தரப்படும் போது அதற்குரிய சதவீதத்தை கணித்தல். பாருங்கோ, ஒரு உதாரணமாக ஒரு கூடையில 50 பழங்கள் இருக்குது. ஒரு கூடையில 50 மாம்பழங்கள் இருக்குது. ஒரு கூடையில 50 மாம்பழங்கள் இருக்குது. கூடையில இருக்கக்கூடிய மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கை 50. கூடையில் இருக்கக்கூடிய மொத்த மாம்பழங்கள் 50 மாம்பழங்கள் இருக்குது. 50 மாம்பழங்கள்ல 20 மாம்பழங்கள் பழுதடைந்து விட்டன. கூடையில் இருக்கக்கூடிய பழுதடைந்த மாம்பழங்கள் 20. இந்த கூடைக்குள்ள மொத்தமாக 50 மாம்பழங்கள் இருக்குது. அவற்றில் 20 மாம்பழங்கள் பழுதடைந்த நிலையில் இருக்குது. இப்போது இந்த பழுதடைந்த மாம்பழங்களின் சதவீதம் என்னவாக இருக்கும்? பாருங்க, பழுதடைந்த மாம்பழங்களினுடைய சதவீதத்தை காணுறோம். யாதாயினும் ஓர் அளவும் அதனுடைய முழு அளவும். அப்போ ஒரு கூடையில இருக்கக்கூடிய முழு அளவுன்னா கூடையில இருக்கக்கூடிய மொத்த மாம்பழங்கள் தரப்படுகிறது. அதே நேரம் ஏதோ ஒரு அளவு கூடையில இருக்கக்கூடிய பழுதான மாம்பழங்கள் தரப்படுகிறது. பழுதான மாம்பழங்களும் மொத்த மாம்பழங்கள் கூடையில இருக்கக்கூடிய மொத்த மாம்பழங்கள் எண்ணிக்கையும் தரப்படும் போது பழுதடைந்த மாம்பழங்களின் சதவீதம் காணுறோம். அதற்குரிய சதவீதத்தை கணித்தல். பழுதடைந்த மாம்பழங்களின் சதவீதம். பழுதடைந்த மாம்பழங்களின் சதவீதம் என்னென்று நாங்கள் காணுவோம். என்ன செய்வோம்? கூடையில் இருக்கக்கூடிய மொத்த மாம்பழங்கள் 50. அவற்றில எத்தனை மாம்பழங்கள் பழுதடைந்து காணப்படுகிறது? 20 மாம்பழங்கள் பழுதா போயிற்று. 50 மாம்பழங்கள் இருக்குது. 50 மாம்பழங்களில் 20 மாம்பழங்கள் பழுதடைந்து விட்டன. இந்த 20 பழுதடைந்த மாம்பழங்கள் என்ன சதவீதத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். 50ல 20 பழுதடைந்தது. ஆகவே சதவீதம் நாங்கள் எத்தனைக்கு கணிக்க வேணும்? 100க்கு. சதவீதம் 100க்கு எத்தனை என்று பார்க்க வேணும். அப்ப 50க்கு 20 பழங்கள் பழுதா போயிட்டு, ஆகவே 100க்கு எத்தனை சதவீதமாக இருக்கும்? 50ல் 20 தர 100 போடுறோம். சதவீதம் 100க்கு எத்தனை என்று பார்க்கிறது? 50க்கு 20. ஆகவே 100க்கு எத்தனை? சுருக்குவோம்.
இந்த சைவருக்கு இந்த சைவரை வெட்டுவோம். 5 இருக்கு, 100 இருக்குது. 5ஐயும் 100ஐயும் நாங்கள் 5ஆல வகுக்கலாம். 5ல் 5 ஒரு முறை, 100ல் 5 20 முறை. கீழே 1 இருக்கு, மேல 2 தர 20. 2ஐயும் 20ஐயும் இருக்கும்போ 40% ஆகும். அப்ப கூடையில இருக்கக்கூடிய பழுதடைந்த மாம்பழங்கள் என்ன சதவீதத்துல இருக்கு? 40%. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 100 மாம்பழங்கள் இருந்திருந்தால் அவற்றில் 40 மாம்பழங்கள் பழுதடைந்ததாக கருதப்படும். சதவீதம் என்றால் 100க்கு. 50க்கு 20 மாம்பழங்கள் என்றால் 100க்கு எத்தனை மாம்பழங்கள்? 40 மாம்பழங்கள். அப்ப நாங்கள் சதவீதமாக அதற்குரிய சதவீதத்தை காண்றது என்னென்று செய்ய வேணும்? 50ல் 20 தர 100 சுருக்கும்போ 40% ஆகும். நாங்கள் இதே மாதிரி கேள்வி செய்வோம். முதலாவது கேள்வி, ஒரு மீட்டரின் 25 சென்டிமீட்டர் என்பதனை சதவீதமாக தருக. பாருங்க, இது ஒரு முழு அளவு. 1 மீட்டரின் 25 சென்டிமீட்டர். அப்படி என்றால் 1 மீட்டரில 25 சென்டிமீட்டர். அப்ப இது ஒரு அளவு தரப்படுகிறது, முழு அளவு தரப்படுகிறது என்பதனை சதவீதமாக தருக. சதவீதமாக கேட்டிருக்கு. ஒரு அளவு தந்திருக்கு, அதனுடைய முழு அளவும் தந்திருக்குது. 1 மீட்டர் ஏதோ ஒன்று துணியில, 1 மீட்டர் துணியில 25 சென்டிமீட்டர் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? நாங்கள் அப்ப என்ன செய்வோம்? முதலாவதாக 1 மீட்டர்ல 25 சென்டிமீட்டர். அப்போ இங்க சென்டிமீட்டர் வாரபடியா நாங்கள் இதையும் சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டருக்கு சமனானது? 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். ஆகவே 100 சென்டிமீட்டர்ல 25 சென்டிமீட்டர் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். இங்க சென்டிமீட்டர் என்றால் நாங்கள் இங்க மீட்டரை வச்சு கொண்டு செய்ய முடியாது. இங்க சென்டிமீட்டர் என்றால் இதையும் சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர்ல 25 சென்டிமீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர்ல 25 சென்டிமீட்டர் ஆகும். 100 சென்டிமீட்டர்ல 25 சென்டிமீட்டர் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? 100ல் 25 என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? 100க்கு 25 எத்தனை சதவீதம்? சதவீதம் வாழ்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? 100ஆல பெருக்கிறோம். 100க்கு 25 என்பதை மாற்றுவோம். 40 சென்டிமீட்டர். 1 மீட்டரின் 40 சென்டிமீட்டர் என்பதனை சதவீதமாக தருக. அப்ப 100க்கு 40 சென்டிமீட்டர். அப்படி என்றால் சதவீதம் காண வேணுமெண்டா 100ஆல பெருக்குவோம். 100ல் 40 தர 100. இங்கே 100 இருக்கு, இங்கே 100 இருக்கு, இங்கே கீழே 1 இருக்கும். 100ஐயும் 100ஐயும் வெட்டிட்ட வேண்டாம். இங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. 1 தவிர்ந்த வேறு எண்கள் எதுவும் இல்லை. 40 மட்டும்தான் இருக்கு. 40 தர உண்டு. 40% ஆகும். அப்போ 1 மீட்டரில் 40 சென்டிமீட்டர் என்பது 40% ஆகும். அதே போல ரூபாய் 500ல் ரூபாய் 500ன் 200 ரூபாய். பாருங்க, 500 ரூபாயில 200 ரூபாய் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? ரூபாய் 500ல் 200
500 ரூபாயில 200 ரூபாய் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? 500 ரூபாய்க்கு 200 ரூபாய், 500ல 200 என்பது எத்தனை சதவீதம்? சதவீதம் காண போறோம். ஆகவே தர 100, 500க்கு 200 என்பது எத்தனை சதவீதம் ஆகும் என்றால் 100க்கு எத்தனை ஆகும்? சுருக்குவோம். இந்த சேவரையும் இதையும் மட்டுமோ, இதையும் மட்டுமோ. இங்க 5 இருக்கு, இங்க 100 இருக்குது. இல்லாட்டி நீங்கள் இப்படியும் கட்டலாம். 500 ரூபாய்க்கு 200 ரூபாய் தர 100. இந்த சைவருக்கு இந்த சைவரை விட்டும், இந்த சைவருக்கு இந்த சைவரை. 100ல 100 ஒரு முறை, 500ல 100 5 முறை. அப்ப கீழே 5 இருக்கு, மேலே 200. 200 5ஆல வகுப்போம். 200 5ஆல வகுத்தனீங்கண்டா 40. 20ல 5 4 முறை. 5 200 5ஆல வகுத்தனீங்கண்டா 20ல 5 4 முறை. 0 40%. 200 5ஆல வகுத்து பாருங்க. 40 தர 5 200. 200 5ஆல வகுக்கும்போது 40 கிடைக்கும். அப்ப 500 ரூபாயில 200 ரூபாய் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? 40% ஆகும். 500 ரூபாய்க்கு 200 ரூபாய். அப்ப இது 100 ரூபாய்க்கு எத்தனை ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 40 ரூபாய், 40% ஆகும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி பார்ப்போம். 2வது 40 புள்ளிகள் வழங்கப்பட்ட ஒரு பரீட்சையில் 40 புள்ளிகள் வழங்கப்பட்ட ஒரு பரீட்சையில் கவிதா பெற்ற புள்ளிகள் 24 எனின் கவிதா பெற்ற புள்ளிகளின் சதவீதத்தை காண்க. கவிதா பெற்ற புள்ளிகளின் சதவீதத்தை காண்க. பாருங்க, 40 புள்ளிகள் வழங்கப்பட்ட ஒரு பரீட்சையில் கவிதா பெற்ற புள்ளிகள் 24 ஆகும். பரீட்சை 40 மார்க்ஸுக்கு நடந்திருக்குது. அதுல கவிதா 24 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறா. 40 புள்ளிகள் வழங்கப்பட்ட ஒரு பரீட்சையில் கவிதா பெற்ற புள்ளிகள் 24. 40 மார்க்ஸுக்குரிய பரீட்சையில கவிதா 24 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறார். 40க்கு 24, 40 மார்க்ஸுக்கு 24 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறார். 40க்கு 24 என்பது கவிதா பெற்ற புள்ளிகளின் சதவீதத்தை காண்க. இது எத்தனை சதவீதம்? கவிதா பெற்ற புள்ளிகளினுடைய சதவீதத்தை காண போறோம். 40க்கு 24 என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் 100ஆல பெருக்குவோம். தர 100. 40க்கு 24 மார்க்ஸ். அப்புறம் 100க்கு எத்தனை வாங்கி இருப்பா? 40க்கு 24. ஆகவே 100க்கு தர 100. சுருக்குவோம். சைவருக்கு சைவரை வெட்டுங்கோ. 4க்கு 24க்கு 4ஐயும் 24ஐயும் 4ஆல வகுப்பம். 4ல 4 ஒரு முறை. 24ல 4 6 முறை. 6 தர 10 60 ஆகும்.
என்ன செய்த நாங்கள் 40க்கு 24 தர 100. வெட்டுவம் 100க்கு கீழே 1 இருக்கும். வெட்டுவம் இந்த சைவருக்கு இந்த சைவர். 24 4ஆல் வகுக்கலாம். 4 4 ஒரு முறை, 24 4 6 முறை. 6 தர 10 60. கீழே 1 தான் இருக்கு. ஆகவே கீழே நாங்கள் 1 இருந்தால் அதை கவனிக்க தேவையில்லை. 6ஐயும் 10ஐயும் பெருக்கும் 60%. கவிதா பெற்ற புள்ளிகளினுடைய சதவீதம் எத்தனை? 60%. நீங்கள் 40க்கு 24 வாங்கி இருக்கிறா. அப்ப 100க்கு எத்தனை என்று பார்க்கறதுக்கு இப்ப நாங்கள் 100ஆல பெருக்கின நாங்கள் 100க்கு 60% ஆகும். 100க்கு எத்தனை வாங்கி இருக்கிறா? 60 வாங்கி இருக்கிறா. 40க்கு 24 வாங்கி இருக்கிறா. அப்ப 100க்கு எத்தனையா இருக்கும்? 60ஆக இருக்கும். 100ஆல பெருக்கி 100க்கு எத்தனை என்று நாங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக மொத்த அளவும் சதவீதமும் தரப்படும் போது சதவீதத்துக்குரிய அளவை காண்றது. இப்ப இங்க ஒரு அளவும் முழு அளவும் தரப்படும் போது நாங்கள் அதற்குரிய சதவீதத்தை கண்ட நாங்கள் இனி மொத்த அளவும் சதவீதமும் தரப்படும் போது மொத்த அளவும் சதவீதம் மொத்த அளவு சதவீதம் ஆகியவை தரப்படும் போது நாங்கள் அதற்குரிய சதவீதத்தை காணும். மொத்த அளவும் சதவீதம் தரப்படும் போது அதற்குரிய சதவீதத்தை காணுறது. பாருங்கோ, முதலாவது கேள்வி, குமாரின் மாத சம்பளம் ரூபாய் 24,000 ஆகும். குமாரின் மாத சம்பளம் ரூபாய் 24,000 ஆகும். அதில் அவர் 6% பணத்தை 6% உணவுக்காக பயன்படுத்துகிறார். 6% உணவுக்காக பயன்படுத்துகிறார். 6% உணவுக்குள்ள 6% சேமிப்புக்காக பயன்படுத்துகிறார் எனினும் அவர் சேமிக்கும் பணம் எவ்வளவு? பாருங்க பிள்ளைகள், குமாரினுடைய மாத சம்பளம் 24,000 ஆகும். அதில் அவர் 6%, இந்த 24,000த்துல 6% பணத்தை அவர் சேமிக்கிறார். அவருடைய சம்பளத்துல 6% பணத்தை அவர் சேமிப்புக்காக சேமிக்கிறார். அப்படி என்றால் அவர் ஒரு மாதத்துல சேமிக்கக்கூடிய பணம் எவ்வளவு? என்ன செய்வோம்? அவருடைய மாத சம்பளம் 24,000. அவர் சேமிக்கக்கூடிய பணத்தின் சதவீதம் 6%. சேமிக்கும் பணத்தினுடைய சதவீதம் 6%. அவருடைய சம்பளம் 24,000. 6% அப்படி என்றா என்ன? 100 ரூபாய்க்கு 6 ரூபாய்.
சதவீதம் வேண்டா 100க்கு கணக்கிடப்படுகிறது. 6% வேண்டா 100 ரூபாய்க்கு 6 ரூபாயை அவர் சேமிக்கிறார். அப்படி என்றால் 24,000க்கு எவ்வளவு அவர் சேமிப்பார்? 6% வேண்டா 100 ரூபாய்க்கு 6 ரூபாயை சேமிக்கிறார். 100 ரூபாய்க்கு 6 ரூபாண்டா 24,000 ரூபாய்க்கு எவ்வளவாக இருக்கும்? அப்ப என்ன செய்வான்? 100ல் 6, 100 ரூபாய்க்கு 6 ரூபா, அப்ப 24,000க்கு எவ்வளவு? தர 24,000 பெருக்குவோம். 100ல் 6 தர 24,000 பெருக்கின நீங்கண்டா சைவரம் சைவரம் மட்டுமோ 6 தர 240, 240ஐயும் 6ஐயும் பெருக்குவோம். இங்க சைவர் 6 4 24, 2 12 2 14, 24 6ஆல பெருக்கும்போது 144, ஒரு சைவர் அப்படியே சேர்க்க மாட்டா. சரி, 1440 ரூபாயை அவர் ஒவ்வொரு மாதமும் சேமிக்கிறார். அவருடைய சம்பளம் 24,000. அதுல அவர் மாதத்துல 1440 ரூபாயை சேமிக்கிறார். இதே போல நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கோ. அவர் சேமிக்கக்கூடிய பணத்தின் அளவு, சேமிக்கக்கூடிய பணம் 1440 ரூபாய் ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு சதவீதத்துல ஒரு சதவீதத்தை வார விகிதமாக மாற்றுவது, அதே போல ஒரு விகிதத்தை சதவீதமாக எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாகவும், இந்த ஒரு அளவும் ஒரு சதவீதமும் தரப்படும் போது அதற்குரிய பெருமானத்தை காண்றது, அதே போல ஒரு யாதாயினும் ஒரு அளவும் முழு அளவும் தரப்படும் போது அதற்குரிய சதவீதத்தை எவ்வாறு காண்றது என்பது தொடர்பாகவும் படித்த நாங்கள் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். சார் சார் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் சார்.